தேனுலகம் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ கதைக்குள்ள போகலாம். பனி பொழிந்த கனல். எழுதியது தேனு, வாசிப்பதும் தேனு. அத்தியாயம் 2. கையை பிசைந்து கொண்டு அவள் நின்ற வேளையில் ஆபத் பாந்தவள் போல ஒரு அம்மா வந்தாள். இந்நேரத்துக்கு வயசு பொண்ணு இங்கே நிற்கிறவ, என்னாச்சு தாயி? பொழுதோட ஊடு போய் சேரு, காலம் கெட்டு கிடக்கு. சரிக்கா. அடுத்த பஸ் எப்போ வரும்? பஸ்ஸா? அது எப்போ வேணா வரும் போகும். பஸ்ஸுக்கு நிற்கிறேன்னு இங்கே நிற்கிறவ? ஏங்கா, இதுதானே பஸ் ஸ்டாப். போர்டு வைத்த கம்பத்தை காட்டினாள் மயிலா. சரியா போச்சு போ. என்னைக்கு பஸ்காரன் ஸ்டாப்பில் நிறுத்தியிருக்கானுவ? அதோ அந்த தம்பி சூதானமாக தள்ளி நிற்கிது பாரு. பஸ்காரன் இங்கிட்டு பிரேக் அடித்தா அங்கிட்டுலாம் போய் நிற்கும். அதுவும் சம்பிரதாயத்துக்கு நிறுத்துவானுவ. நேர மாச புள்ளத்தாச்சு பிரசவ வார்டுக்கு ஓடுற கணக்கா நாம தான் ஓடியாந்து எரிக்கணும். காலை வச்சியும் வைக்காங்காட்டியும் வண்டியை கிளப்பிடுவானுவ. என்னவோ சுடுகஞ்சியை சட்டியோட காலில் கவுத்துக்கிட்டவனுங்களாட்டம். இப்போ பிடிச்சி அந்த பையனாண்ட சேர்ந்து நின்னுக்கோ போ. சும்மாடை சரி செய்தபடி சொன்ன அந்த அக்கா சொன்ன கையோடு சோழி முடிஞ்சது என்று கிளம்பி விட்டாள். ஐயோ, மறுபடியும் அந்த கடுவன் பக்கத்தில் போய் நிற்கணுமா என்று இருந்தாலும் என்னவோ மனதின் ஒரு மூளைக்கு அவனை பிடித்து போயிருந்தது. முக்காலி போட்டு அவனை அங்கேயே உட்கார்த்தி வைத்து கொண்டாள். வேணாமைலா, மனசை அழைய விடாதடி என மூளை எச்சரித்ததையும் மீறி அவன் அருகில் போய் நின்று கொண்டாள். அவன் எங்கோ பார்த்திருந்தான். பக்கத்தில் ஒரு பத்தினி பெண் இருந்தாலும் மரம் போல நின்றிருந்தான். தனிமரம் போல நின்றவன் அவள் ஒருத்தியின் கண்ணுக்கு மட்டும் தேக்கு மரம் போல தோன்றுவதெல்லாம் பருவத்தின் மாயாஜாலம்தானோ? மயிலா அவனிலேயே லயித்திருந்தாள். பறந்து விரிந்த தோளை பறைசாற்றும் விதமாய் அவன் விரைப்பாய் நின்றிருந்தான். முதல் பார்வைக்கே பராக்கிரமன் போல் இருந்தவன் பேரழகனாய் தோன்றுவதில் ஆச்சரியம் இல்லையே. எனினும் புற அழகை தாண்டிய ஏதோ ஒன்று அவளை ஈர்த்தது. மாநிறத்துக்கும் கருமைக்கும் இடைப்பட்ட நிறத்தில் வைரம் பாய்ந்த கட்டை போல இருந்தான். கண்ணில் கூட வைரத்தின் கடினம். அடர்ந்த கேசமும் அதன் நீட்சியாய் தொடர்ந்த தாடியும் கருத்தடர்ந்த மீசையும் சிரித்தறியா உதடும் என ஒரு விதமாய் அவளை கவர்ந்தான். இறுகிய தாடை வேறு கண்ணோடு கூட்டு சேர்ந்து கடுமை கூட்டியது. ரொம்பவும் அழுத்தமான ஆசாமியோ? மொத்தத்தில் பழக லகுவானவன் இல்லை என்பது மட்டும் திண்ணம். அதுவே ஒரு சுவாரஸ்யத்தை கூட்டியது. அதே சமயம் அவளை நினைத்து அவளுக்கே ஆச்சரியமாகவும் இருந்தது. எந்த தைரியத்தில் அந்தி வேளையில் இப்படி அந்நியன் ஒருவனை அண்டி நிற்கிறாள்? இது மட்டும் அவளுடைய வீட்டாருக்கு தெரிந்தால் அவ்வளவுதான். தோலை உரித்து உப்பு கண்டம் போட்டு விடுவார்கள். அதிலும் அப்பா ருத்ர தாண்டவம் ஆடி விடுவார். கல்லூரியில் சேர்ந்த முதல் நாளே கண்டிப்பாக சொல்லிவிட்டார், லவ் கிவனுக்கிட்ட எவனையாவது இழுத்துக்கிட்டு வந்த சமாதி தான். அப்பாவை எதிர்க்கும் துணிச்சல் அம்மாவுக்கு கிடையாது. அத்தையாவது அப்பாவை கொஞ்சம் அதட்டி பேசுவாள். அம்மா சுத்தம். அம்மாவுக்கென்று தனிப்பட்ட கருத்து, கொள்கை, கட்டுப்பாடு என எதுவும் கிடையாது. சாய்கிற பக்கம் சாயும் செம்மறியாடு அவள். போதாக்குறைக்கு கூட்டு குடும்பம் வேறு. என்ன பிரச்சனை என்றாலும் மாமன், முறை மாமன், அத்தை, பாட்டி என ஒரு பட்டாளமே படையெடுத்து விடும். மாமன் கண்டிப்பானவர் என்றாலும் நியாயவாதி. நல்ல வேளையாக அவர் வைத்ததுதான் வீட்டில் சட்டம். அத்தை அவர் பேச்சை தட்டமாட்டாள். ஆனால் அத்தை மகனுக்குத்தான் மயிலா என்று சிறுவயது முதல் ஒரு பேச்சு இருக்கையில் அதை முறிக்க அத்தை மட்டும் எப்படி சம்மதிப்பார்? சொந்த மகனை திராட்டில் விட்டுவிட்டு யாரோ ஒரு அந்நியனுக்கு மருமகளை தாரை வார்ப்பாரா என்ன? எண்ணம் போன போக்கை எண்ணி மயிலா திடுக்கிட்டாள். என்ன இது, திருமணம் வரைக்கும் யோசிச்சிட்டேனே, இவன் யாரோ எவனோ, கல்யாணம் கூட ஆகியிருக்கலாம். சேச்சே, சரியான திமிர் பிடிச்சவன்.
இவனாவது ஒருத்தியோட இணக்கமா திருமணம் வரைக்கும் போறதாவது. ஐயோ கடவுளே, மறுபடியும் திருமணம்னு சரியான கிறுக்கு மனசு. தன்னை அறியாது அவள் தலையில் அடித்துக்கொள்ள, சரிதான், தானா பேசுகிற பழக்கம் வேற இருக்கா, சரியான லூசு என்று 2 அடி தள்ளி நின்றான் அவன். சரக்கென்று வந்த ஒரு பேருந்து சும்மாட்டுக்காரி சொல்லியது போலவே நிறுத்தத்தை தாண்டி நின்றது. தேஜன் ஒரே எட்டில் தாவி ஏறிவிட்டான். மயிலா இதை எதிர்பார்க்கவில்லை. வந்த பஸ் எங்கே போகிறது என்று கூட தெரியாது. ஆனால் அவன் இல்லாமல் அந்த கும்மிருட்டில் தனியே நிற்கவும் பயம். கூட ஒரு பெண் இருந்தாலே அவள் ஏறிய பின் ஏறுவோம். அட, அவளுக்காக விட்டு கொடுக்க கூட வேண்டாம்பா. தான் ஏறிய பின்னாவது அவள் ஏறினாளா இல்லையா என்று பார்க்கலாம் தானே. எதுவும் கிடையாது. சும்மாட்டுக்காரி சொன்னது போல கண்டக்டர் எங்கே சுடுகஞ்சியை காலில் ஊத்திக் கொள்வானோ என்றஞ்சி அவள்தான் தேஜனை எடுத்துக்கொண்டு ஏறினாள். அப்போதும் அசூயையாய் ஒதுங்கிக் கொண்டானே அன்றி அவளை ஏறிட்டும் பார்த்தான் இல்லை. பேருந்தில் ஆள் புழக்கம் அதிகமில்லை. 2 குடிகாரர்கள் இருந்தனர், அவ்வளவுதான். தேஜன் அவர்களை எல்லாம் தாண்டி முன்னுக்கு சென்று அமர்ந்து கொண்டான். எங்க சார்? நடத்துனர் கேட்டார். எங்கே என்று சொல்லுவான், அதன்படி தானும் எங்கே செல்வது என முடிவெடுக்கலாம் என்று எதிர்பார்த்திருந்த மயிலாவுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. அவனோ போகும் இடம் சொல்லாமல் பணத்தை மட்டும் நீட்டினான். சட்டென்று எனக்கும் என்று இவளும் பணத்தை நீட்டிவிட்டாள். யாரோ சாவி போட்டு திறந்த கதவு வழியே அவரை ஒட்டி கொண்டே அனுமதியின்றி நுழைவது போல அவனை தொத்திக் கொண்டே பயணித்துவிடும் யுக்தி. இதுவே கார்ப்பரேட் அலுவலகம் என்றால் டெயில்கேட்டிங் என்று சொல்லிவிடுவார்கள். இங்கிவள் செய்வதற்கு இன்னும் பேர் வைக்கலைங்க. பாவம், அவ மட்டும் என்ன செய்துவிட முடியும்? போக விளையும் இடத்தை சொல்லி, அங்கெல்லாம் அந்த பஸ் போகாதுமா என்று சொல்லிவிட்டால் அவள் இறங்கிக் கொள்ளவா முடியும்? அங்கே தனியே நிற்பதை நினைத்தாலே குலை நடுங்கிற்று. அடிப்படையில் சராசரி பெண்ணை விட அவள் தைரியசாலிதான். இல்லாவிட்டால் அப்பாவை எதிர்த்து கொண்டு இங்கே தனியே வருவாளா? மாமாவின் சம்மதம் இருந்தாலும் ஊரு விட்டு ஊரு வந்து சமாளிக்கும் தைரியம் அவளுக்குள் இருந்ததால் தானே இது சாத்தியமாயிற்று. என்ன இருந்தாலும் தைரியம் என்பது வேறு, அசட்டு தைரியம் என்பது வேறாயிற்றே. இந்த ராத்திரியில் தனியே நிற்பது அசட்டுத்தனம் அன்றி வேறென்ன? அவனோடு போறது மட்டும் மனம் எசப்பாட்டு படித்தது. அவன் மீது ஒரு நம்பிக்கை தானாகவே வந்துவிட்டதே, இதுவும் அசட்டுத்தனமோ? அசட்டையாக தோளை குலுக்கி கொண்டாள். மனதுக்கு தோன்றுவதை செய்து விடுவது அவளுடைய குணம். வருவது வரட்டும், வரும்போது பார்த்து கொள்ளலாம். I'll cross the bridge when I come to it. இது அவளுடைய சித்தாந்தம். அதென்னவோ அந்த அத்துவான காட்டில் அவனோடு இருப்பது ஒன்றே பாதுகாப்பு என்று தோன்றலாயிற்று. அவனை பார்த்த தினம் தொட்டு இதே உணர்வுதான். பைத்தியக்காரத்தனம் என்று ஒதுக்கி இருக்கிறாள். அவனை பார்க்கக்கூடாது என்று ஒதுங்கி இருக்கிறாள். அது முடியாத போது அவனை பார்வையாலேயே தொடர்ந்திருக்கிறாள். இத்தனை நாள் பரிச்சயத்தில் அவன் தவறாய் ஒரு பார்வை கூட பார்த்தது கிடையாது. அவளிடத்தில் மட்டும் என்றில்லை, பொதுவாக அவன் மனிதர்களிடமிருந்து 10 அடி தள்ளி நிற்பது போலத்தான் இருக்கும். அதனாலோ என்னவோ அவளுடைய கவனத்தில் பதிந்து போனான். பெரியவரை பார்க்க போனால் எங்காவது அவன் இருக்கிறானா என்று தேடுவது செகண்ட் நேச்சர் போலவே ஆகிவிட்டது. இப்போது கூட அவனை பார்த்ததும் அப்பாடா அவன் இருக்கிறான் என்ற நிம்மதி தோன்றியதை ஒழிய எதிர்மறையாய் ஒன்றும் தோன்றவில்லையே. எப்படியாவது இந்த ஒரு இரவை பாதுகாப்பாக கழித்து விட வேண்டும். இவனை ஒட்டி கொண்டே சமாளித்து விட வேண்டும். டிக்கெட்டை வாங்கிய கையோடு அவன் அருகிலேயே அமர்ந்து கொண்டாள். கண்ணை மூடி சாய்ந்திருந்தவன் புருவச்சொலிப்போடு அவளை பார்த்தான். இங்கே வந்து உட்காந்துக்கோயேன். மடியை சுட்டி காட்டி அவன் சொல்ல அவளுடைய முகம் சுண்டிவிட்டது. என்ன இப்படி கடுமை காட்டுறான்? தேஜனோ அலட்டி கொள்ளாமல் ரொம்பவும் கூட்ட நெரிசலாக இருக்கோ? எள்ளல் குறையாமல் காலியாய் கிடந்த இருக்கைகளை பார்வையால் சுழற்றி காட்டினான். இவ்வளவு இடம் இருக்க என் அருகில்தான் உட்காரணுமா? விட்டா என் மடியிலேயே உட்கார்வா போல இருக்கே என்று அவன் சொல்லாமல் சொல்லியதை கேட்டு
பின்னால் இருந்த முரடர்கள் கூட கெக்களித்தனர். அவளுக்கு அவமானமாய் போய்விட்டது. விருட்டென்று கடைசி சீட்டிற்கு நகர்ந்து விட்டாள். தேஜனோடு சேர்ந்து ஏறியதால் அவளிடம் சேட்டை செய்யாமல் இருந்தவர்களுக்கு அது போதாதா? அவன் காட்டிய அலட்சியத்தால் அவள் யாரோ அவன் யாரோ என்று தோன்றிட அவர்களுக்கு குளிர் விட்டு போனது. தவிர எவனோ ஒருவன் பக்கத்தில் தானாகவே போய் அமர்ந்தவள் தானே அவள். எதற்கும் துணிந்தவளாகத்தான் இருப்பாள் என்று முடிவே கட்டிவிட்டார்கள். இங்கே சீட்டு காலிதான் என்று ஒருவன் அவளுக்கு கேட்கும்படி சொல்ல, மற்றவன் நடுவில் நல்லா இருக்கும் மாப்பிள்ள என இடம் விட்டு அமர்ந்தான். கேளாதது போல ஒதுங்கி இருக்கத்தான் நினைத்தாள். மச்சான், நமக்கு வேணும்னா நாம தான் போகணும். அந்த புள்ள போன மாதிரியா மாப்பிள்ள? எங்கே அருகில் வந்து உட்கார்ந்து விடுவார்களோ என பயமாக இருந்தது. நடத்துனரோ ஆழ்ந்த தூக்கத்தில், தேஜனோ ஜன்னலை வெறித்தபடி ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான். கரெக்டடி மாப்பிள்ள, அழுத புள்ள தானே பாலை குடிக்கும். முகம் சுளிக்கும் பேச்சை கொஞ்ச நேரத்துக்கு மேல் சகிக்க மாட்டாத மயிலா சட்டனை எழுந்தாள். தேஜனை தாண்டி அவளிடம் வரமாட்டார்கள் என்று பச்சி சொல்ல ஏதோ ஒரு நம்பிக்கையில் அவனுக்கு முன்பக்கம் இருந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டாள். அசைவை உணர்ந்த தேஜன் அவள் இடம் மாறி உட்காருவதை பார்த்தான். அவள் முகத்தில் அப்பிக்கிடந்த பயம் கண்ணை உறுத்தியது. இவ ஒருத்தி, பார்த்தால் எரிச்சல் மண்டுகிறது. அதே சமயம் அந்த பார்வை என்னவோ செய்கிறது. நெஞ்சை நீவுவது போல இடது பாக்கெட்டில் இருந்த நோட்டை தடவி கொண்டான். இது தரும் உணர்விற்கும் பெயரே இல்லை. ஆறுதலா ஆத்திரமா? இதோ இவள் பார்வைப்படுத்தும் அதே பாடு. இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தா, இப்ப என்னவா? பார்வையை சுழற்றினான். பருந்து போல அவளையே பார்த்து கொண்டிருக்கும் தடியன்களை கண்டதும் விஷயம் புரிந்து போனது. ஆக வாயாடி வெறும் வெத்து வேட்டு தான் போல. பெரியவர் வீட்டில் அப்படி வாயடிப்பாளே, இங்கே புள்ள பூச்சி போல இருக்கையா இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கா? அவளை அப்படி பார்ப்பதும் மனதுக்கு பிடித்தமானதாக இல்லை. தேஜன் சட்டையை முழங்கை வரை மடித்து விட்டான். அவன் மடித்துவிட்ட விதத்தில் பெட்டி பாம்பாய் ஒடுங்கிய கயவர்கள் அடுத்த நிறுத்தத்தில் காணாமல் போனார்கள். அதற்கடுத்த நிறுத்தத்தில் தேஜனே இறங்கி கொண்டான். மயிலாவும் தான். நிழல் போல தொடரும் அவளை தன்னோடு சேர்த்து கொள்ள இப்போதும் அவனுக்கு விருப்பம் இல்லை. நடையை நிறுத்தாமல் போனான். எங்க போறீங்கன்னு சொன்னா குறைஞ்சா போயிடுவீங்க. மயிலா வம்படியாய் அவனை நிறுத்தினாள். ஏய், எங்க போறீங்க? கையை விடு. எங்க போறீங்கன்னு சொன்னா குறைஞ்சா போயிடுவீங்க. இதெல்லாமா சொல்லிட்டு இருப்பாங்க? கையை உதறி விட்டு ஒரு மரத்துக்கு பின்னால் போனான். அச்சோ! நாக்கை கடித்த மயிலா எதிர்ப்புறம் திரும்பிக் கொண்டாள். இயற்கை உபாதைக்கு நிவாரணம் அளித்துவிட்டு வந்தவனுக்கு அவளை நேர் நோக்க ஒரு லஞ்சையும் இல்லை. அவளுக்குத்தான் வந்தவனை ஏறெடுத்து பார்க்கவும் சங்கோஜமாக இருந்தது. கைப்பையில் இருந்த வெட் வைப்ஸை எடுத்து நீட்டினாள். என்னது? வைப்ஸ். அப்படியே வந்துடுவீங்களா? பர்சனல் ஹைஜீன் முக்கியம். படித்தவராட்டமாக இருக்கீங்க நீங்களே. ஏய், உன் லிமிட்டில் இருக்கிற வரைக்கும் உனக்கு நல்லது எச்சரித்தவன் சடாரென சேலை தலைப்பிலேயே கை துடைக்க வருபவன் போல பாவனை செய்தான். ஏய், சி, நான்சென்ஸ். யோ கர்மோ! அவனுடைய ஈரக்கையை பார்த்து துள்ளி விலகினாள். ஹே லூசு, இது தண்ணி என்றவன் அருகே சலசலக்கும் ஓடையை காட்ட அசடு வழிந்தாள் அவள். சங்கோஜப்பட்டு கொண்டு திரும்பி நின்றிருந்த நேரத்தில் அவன் கை அலம்பியிருப்பான் போலும். அதையெல்லாம் அவள் எங்கே கவனித்தாள்? ஸ்டில் என்னோட முந்தானையில் கையை துடைக்கிறதெல்லாம் டூ மச். அவன் பார்த்த பார்வையில் பேச்சு படுத்து விட்டது. இப்போ எங்கே போகிறோம்? போகிறோமா? உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு நான் எப்போ சொன்னேன்? பின்ன உங்கள் ஊரில் எல்லாம் பூனையை மடியில் கட்டிட்டு தான் சகுனம் பார்க்க போவாங்களா? நான் ஒன்றும் பூனை இல்லை, என் பேர் மயிலா. மயிலா? ஒற்றை புருவத்தை அவன் கேலியாய் உயர்த்தினான். மறுபடியும் மானு மயிலன்னு கேலி பண்ணாதீங்க. என்னை இங்கேயே விட்டுட்டு போக போகிறீங்களா? உன்னை எப்போ கூட்டிகிட்டு வந்தேன்?